ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சேலர் கார்லோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிஓபி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நிறைய சீஃபரர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிஓபி நம்மளாலே எடுக்க முடியும்னு தெரிஞ்சும் ஏஜென்ட் கிட்ட 5000 10,000 கொடுத்து மணியை வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்மளே எப்படி சிஓபி அப்ளை பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மெர்ச்சன்ட் நேவியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சிஓபினா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். சிஓபினா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி. இந்த சர்டிஃபிகேட் ரேட்டிங்ஸ், அதாவது டெக் க்ரூ ஆர் இன்ஜின் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க ஷிப்பில். இவங்களுக்கு தேவைப்படுற ஒரு சர்டிஃபிகேட் இல்லை லைசன்ஸ் தான் சிஓபி. பொதுவாக வாட்ச் கீப்பிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சிஓபி எடுக்க முடியும். வாட்ச் கீப்பிங் அப்படின்னா என்னன்னா, வாட்ச் கீப்பிங்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேட்னு சொல்லலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற சிஓபி எடுக்கிற இதே ஃபார்மெட்டில் தான் வாட்ச் கீப்பிங்கும் எடுக்கணும். ஆனால் வாட்ச் கீப்பிங்க்கு 6 மந்த் இருந்தால் போதும், சிஓபிக்கு 18 மந்த்ஸ் தேவைப்படும். டெக் க்ரூனா 18 மந்த், இன்ஜின் க்ரூனா 12 மந்த், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ என்கிட்ட வாட்ச் கீப்பிங் இருக்கு, 18 மந்த்ஸ் சி பீரியடும் இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஓபி டார் புக், அதாவது ட்ரைனிங் ரெக்கார்ட் புக்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஷிப்புக்கு எடுத்துகிட்டு போய் ஷிப்பில் உள்ள எல்லா ஆஃபீஸர்ஸ்டையும் சிக்னேச்சர் ஸ்டாம்ப்லாம் வாங்கி அதில் கொடுத்துருக்கிற எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணி, இந்த 18 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ண நீங்கள் எத்தனை ஷிப்பு சேல் பண்ணீங்களோ அத்தனை ஷிப்பில் உள்ள மாஸ்டர்ஸ், சீஃப் ஆஃபீஸர் சிக்னேச்சர் ஸ்டாம்ப், ஷிப் ஸ்டாம்ப் எல்லாத்தையும் நீங்கள் அந்த டார் புக்கில் கண்டிப்பாக ஃபில் பண்ணி வச்சிருக்கணும். இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் சிஓபி ஈஸியாக அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு ஸ்க்ரீனில் போய் காமிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்களாலே போதும், உங்கள் கையில் சிஓபி கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபயர்ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணி டிஜி ஷிப்பிங்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேபுக்குள்ளே போய் உங்களுடைய விண்டோஸ் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தேர்ட் ஆப்ஷனில் இருக்குல்ல, அப்டேட் சீஃபரர் ப்ரொஃபைல், இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டேப்குள்ளே சிஓபிக்குள்ளே போய் செக் எலிஜிபிலிட்டிக்குள்ளே போங்க. இதில் ஏபிள் சீஃபரர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிஓபி அப்ளை பண்ண தேவைப்படுற எலிஜிபிலிட்டி. இதில் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இதில் இந்த 18 மந்த்ஸ் சி சர்வீஸுன்னு இருக்குதுல, நீங்கள் 18 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மாஸ்டர் செக்கரில் அப்லோட் பண்ணியிருந்தால் தான் இது பிளாக் கலர்லேயே மாறும், அதாவது அப்ரூவ்ட் ஆகும். இந்த ரெட் கலரில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி அது உங்கள் கையில் இருக்கும். இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இந்த 18 மந்த்ஸ், அப்புறம் இந்த டார் புக், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டேப்பில் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த பேஜுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணிருக்குல்ல, நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் இதிலே கொடுத்துருப்பாங்க. இதை எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றா டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணுறேன். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைல்ஸை சூஸ் பண்ணி அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிடிசி, டார் புக், அப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுமோ எல்லாம் இதில் லிஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கிளிக் பண்ணி சேம் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதே மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இங்கே வந்திருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ திரும்ப இந்த டேப்பில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிஓபிக்குள்ளே போய் செக் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் ஆகிட்டனால எல்லாமே பிளாக் கலரில் மாறிடுச்சு. இப்படி தான் உங்களுக்கும் வரும். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக் கலரில் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் அப்ளை பண்ணி 7 to 9 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே சிஓபி வந்துடும். நீங்கள் டிஜி ஷிப்பிங்லேயே போய் அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிஓபி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். திரும்ப டிஜி ஷிப்பிங் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் அதே ஃபஸ்ட்டு டேப். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டோஸ் அண்ட் சிஓபி செக்கர்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் சிஓபி ரேட்டிங்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் இண்டோஸ் நம்பர், அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் சிஓபி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமும் வரும். நீங்கள் உள்ளே வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் சிம்பிள் மேட்டரு. நீங்களே சிஓபி வாட்ச் கீப்பிங்லாம் அப்ளை பண்ணுறது இவ்வளோ ஈஸி தான். உங்களுக்கு சிஓபி டார் புக்கோட ஃபார்மெட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். சிஓபின்னு டிஎம் பண்ணுங்கள், டார் புக் சாம்பிள் ஃபைலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சிஓபி சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்களே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அட்வைஸ், ஏஜென்ட் கிட்ட 5000 10,000 கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்களே அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்லோட் பண்ண தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்ட்டையாச்சும் சொல்லி அப்லோட் பண்ணி அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டால் கூட அது ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸை தந்துருக்கும். அதை வச்சு உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு சின்ன அட்வைஸ், அவ்வளோதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஓபி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you on next video. Bye.